கண்ணாடி பார்க்காம போனா மூக்கு ஊரு. நீங்க ஆயா சொன்னது கரெக்ட் தாங்க. மூக்கு ஊர் ஆரம்பிச்சு சரின்னு மூக்க சொல்லிட்டு ஒரு கும்பல்ல போயிட்டு மாட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஆயா வந்தாதான் சாப்பாடு மேல தூக்கின்னு வராங்க. அப்படின்னு சோறு தானே முக்கியம் நம்மளுக்கு. அதான் நானும் போய் சாப்பாடு வாங்கிட்டேன். சரி சாப்பாடு மட்டும் போதாது இல்ல, நம்மளுக்கு சைட் டிஷ் வேணும்ல. அதுக்குதான் பக்கத்து தெருவுல பழ வகைகளை மட்டுமே சைட் டிஷ்ஷா குடுத்துருந்தாங்க. சாரி இது சைட் டிஷ் இல்ல, அன்னதானம் போடுற மாதிரி இவங்க பழதானத்தை போடுறாங்க. சரி நம்மளுக்கு எப்படி போட்டான்னு நம்ம பசி ஆறுதான் அவ்வளவுதான். நல்லா கொய்யாக்கா பப்பாளி ஆரஞ்சுன்னு எல்லாத்தையும் அறுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. இதோட நம்ம கலெக்ஷன் 1 2 இல்லங்க 3ங்க. ஒரு பொட்டலம், ஒரு சாப்பாடு, ஒரு பழம். பாட்டெல்லாம் வருமே, இது போதும் எனக்கு வேற என்ன வேணும். அதை எடுத்துன்னு போய் அழகா எங்க ஆட்டோல ஒழிச்சு வச்சிட்டோம். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சட்டை கட்டெல்லாம் போட்டு மறைச்சு வைக்கிறேன். எவனாலே எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மாஸ்டர் பிளான். நான் வண்டியை விட்டு போகும்போது 4 வண்டி இருந்துச்சு, பார்த்தா 400 வண்டி இருக்குதுங்க. ரிட்டர்ன் உள்ள போறதுக்கு வழியா இல்லங்க. கார் சந்து போந்து வந்து எல்லாத்துலயும் உள்ள போறேன் பாருங்க. எதுக்கிட்ட போறேன் தானே கேக்குறீங்க. செப்பல் ஒண்ணு விட்டு வந்துட்டேங்க, 200 ரூபாங்க அது. அப்புறம் எங்க அம்மா வீட்லயே சேர்க்காது. அதுக்காகவே செருப்பு நான் எங்க விட்டணும் அங்க தேடி கண்டுபிடிச்சு நான் எடுத்துட்டேங்க. அது வேணா 100 ரூபாய் செருப்பு தான். ஆனா அந்த செருப்பியா நூதனமா திருடுற ஆளுங்களும் நம்ம கோயில்ல வருவாங்கல்ல. அப்புறம் எங்க அப்பா அம்மா செருப்பையும் கண்டுபிடிச்சுன்னு வந்து அதையும் சேஃப்டி பண்ணியாச்சுங்க. அப்ப செருப்பு எங்க இருக்குதுன்னா எங்க அப்பா அம்மா எங்கேயோ இருக்காங்க. ஆனா அவங்களை இது வரைக்கும் காணலையே. என்ன பண்ணுவேன், எங்க போய் தேடுவேன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். பார்த்தா டக்குன்னு எதிரில வராங்க. ஏ ஆயோ யப்பா வாங்க வாங்க, எங்கம்மா போனீங்க என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டா, டேய் சாமி கும்பிட உள்ள போயிட்டேன்டா அப்படின்றாங்க. சாமி பெரிய ஆள் தான் போல இருக்குது. அப்புறம் நான் தான் கும்பல் இல்ல, பக்கத்துலயே ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில போயிட்டு கல்பரை ஏத்திட்டு நாங்க வந்துட்டோங்க. எப்படியா திருவரங்கத்துக்கு வந்து கும்பாபிஷேகத்தை பாக்குறோமோ இல்ல ஏதோ ஜாலியா என்ஜாய் பண்ண வந்துட்டு பேசினா மறுபடியும் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வாங்க போய் பழம் சாப்பிடலான்ட்டு நானும் எங்க அம்மா நின்ட்டேங்க. எங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா போய் நின்ட்டாரு. டாடி டேய் கம்னு வாடா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு எங்க அப்பா சொல்ல நானும் அந்த பழத்தை தட்டுல வாங்க குடும்பமா சேர்ந்து ஃப்ரூட் மிக்ஸ் சாப்பிட்டேங்க. அதாவது எல்லா பழத்தையும் சாப்பிட்டோம். அதுக்குள்ளேயே பார்த்தா இம்புட்டு டிராபிக் ஆயிடுச்சு. எப்படா போறதுன்னு பார்த்த நேரத்துல வந்தாரு பாருங்க எங்க அப்பா. சும்மா கையில லத்திய வச்சுங்கிற மாதிரி கோலை வச்சுன்னு மெட்டிங்கிறாரு எங்க அப்பா. டேய் நீ இப்படி வாடா, நீ அப்படி போ, நீ இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போலீஸ்காரனையும் பேபான்னு பார்த்து கிடக்குறாங்க. என்னடா குரு அப்படின்ட்டு அப்புறம் எங்க அப்பா பொது பணி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோல உட்காந்துட்டாரு. ஆட்டோல வீட்டுக்கு போயினே இருக்கிறோம். போற வழியில பார்த்தா கல்யாணம் மாப்பிளையும் கல்யாணம் பண்ணணும். அப்புறம் புது மாப்பிள்ளைக்கு பப்பரை பத்தாமே